வாழ்க்கையில் சில யுத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நீ தேவனை சார்ந்து இருக்கிறாயா என்பதை தேவன் பரீட்சை பார்க்கிறார். விசுவாச பரீட்சை நமக்கு நடக்கும் பொழுது, இந்த யுத்தங்களை நாம் சமாளிக்கும் பொழுது, சந்திக்க நேரிடும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கான ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தயவு செஞ்சு அதை மாற்ற வேண்டாம். நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உண்மையாக செய்யணும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மன அழுத்தத்தோடு வந்திருக்கிறீங்களோ, என்ன கேள்விகளோடு வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியங்களும் உங்களை அலக்களித்து கொண்டு இருக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதே, பயப்படாதே. யோசுவாவின் தேவன் நம் தேவன், மோசேயின் தேவன் நம் தேவன். அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம இதை அனுபவிப்போம்னு நினைக்கிறேன்ல. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே ஒரு தருணத்தில் நம்ம கையை விட்டு எல்லாமே விலகி போகிற மாதிரி ஒரு, எதெல்லாம் இது ஒன்றுமே ஆகாது, நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, இதில் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது, ஓகே அப்படின்னு நம்ம செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரும்போது, சடனாக திடீர்னு எல்லாமே நம்ம கையை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு நிலை. அப்போ அது பெரிய பதட்டத்தை நமக்கு உண்டு பண்ணுது. நமக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுகிறது. அதை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபேஸ் த பேட்டில். யுத்தங்களை எப்படியாக கையாள்வது. இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபேஸ் பேட்டில். யுத்தங்களை கையாள்வது என்பது சாதாரணம் கிடையாது. ஒருவேளை நான் சொல்கிற யுத்தம், இன்றைக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவாக ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அநேக 1000 பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உக்ரைன் ரஷ்யா மத்தியில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் ஒரு பதட்டம் நிலவி கொண்டே இருக்கிறது. நார்த் கொரியா ஏறெடுக்கிற சில மிசைல் டெஸ்ட், அவங்க பண்ணுற அந்த காரியங்கள்லாம் உலகத்தையே ஒரு பதட்டத்துக்குள்ளே வைத்து கொண்டிருக்குது. நான் இந்த யுத்தங்களை பற்றி பேசலை. இந்த யுத்தங்கள் மனுக்குலத்துக்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது. இந்த யுத்தங்கள் சில அதிகாரங்களை அடையணும் என்று வாஞ்சிக்கிறவர்களால், அதிகாரத்துக்காக நிற்கிறவர்களால் எந்தவித என்ன சொல்கிறது, எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லை, எந்த விதத்திலும் அதில் தொடர்பில்லாத சாதாரண மக்கள், வெகுஜனங்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்தை கூட, இந்த யுத்தம் ஒரு வழியாக ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வரும். இந்த யுத்தம் நிறைவடையும். முதலாம் உலகப் போர் வந்தது, முடிவடைந்தது. 2ஆம் உலகப் போர் வந்தது, முடிவடைந்தது. இதெல்லாம் முடிவுக்கு வந்துடுது ஒரு வழியாக. ஆனால் மனிதனுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு யுத்தம். The battle that we battle within ourselves. நமக்குள்ள நாமே போராடி கொண்டிருக்கிற அந்த யுத்தம் எப்படி, நமக்கு அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர்றது? இந்த கேள்வியோடு கூட இன்றைக்கு யாத்ராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 16 வரை இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் இயேசுவே, உம்முடைய திருநாமத்தினாலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீர் ஒருவரே. உம்மை அன்றி வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறீர். அந்த விசுவாசத்தினாலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த யுத்தங்களை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேணுமாய் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்வீராக. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஆராதனை வேளையில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோட பேசும்படியாய் நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்களுடைய சத்தம், மெல்லிய சத்தம் எங்கள் இருதயங்களின் ஆழங்களிலே கேட்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 16 வரை. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இதுதான் ஆரம்பம். எப்போ நடக்குது? இவர்கள் எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து தேவனாலே, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க.
தன்னுடைய பலத்த புயத்தினாலே. அவுட்ஸ்ட்ரெச் ஆர்ம்னா தெரியுதுங்களா? தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இந்த மிஸ்டர் ஒலிம்பிக்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கை அப்படி அப்படி மட்டுக்கு அப்படி காட்டுவானுங்களா, அப்படி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவுட்ஸ்ட்ரெச் ஆர்ம். அவங்க அப்படி ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா அதில் திஸ் ஹெவி மசில்ஸ் தேர், அதில் பவர் பார்க்க முடியும்ல. ஸோ அவுட்ஸ்ட்ரெச் ஆர்ம், தேவனுடைய பலத்த புயத்தினாலே, வல்லமையான கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு அவர்களை என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு வருகிறார். இவனுங்க ஆஸ் யூஷுவல் வர்ற வழியில் புலம்பிக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சண்டைக்கு வந்து நின்னானுங்க. சரியா? சண்டை வந்துட்டு சத்தம் போட்ட பிறகு கண்மலையை அடி, அந்த கண்மலையிலேருந்து உனக்கு தண்ணி வரும்னு சொன்ன உடனே அதே மாதிரி தண்ணி வந்தது. குடிச்சானுங்க, திருப்தியானானுங்க. இதுக்கு முன்னாடியும் சில முறுமுறுப்புகள், எங்களுக்கு கறி இல்லை, என்ன இப்படி சாவடிக்கிற, கசப்பாக இருக்குது தண்ணி, இப்படி பல குற்றச்சாட்டுகள். அப்போ இவர்கள் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்த பிறகு ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டே வருகிறார். அப்போ தேவன் உன்னை தாயை போல தகப்பனை போல இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நேசித்தபடினாலே அவர்கள் எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும், எதை எதிர்கொள்ள முடியாது, அவர்கள் எதற்கு இன்னும் பழக்க வைக்கப்படவில்லை, எதையெல்லாம் அவர்கள் இன்னும் அவர்கள் தகுதியாக வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சிந்தித்து தன்னுடைய மனதில் அவர்களை செம்மையாய் நடத்துகிறவராக இருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தகுதியாக்க முடியாது. போகும்போதே பெலிஸ்தியருடைய கோட்டைக்குள்ள போயிருந்தாங்கன்னா இவனுக்கு யாருமே உயிரோட வெளியே வந்திருக்க முடியாது. இவனுக்கு பெலிஸ்தியர் கோட்டை வழியாக நடந்து வந்திருந்தாங்கன்னா இவங்க யாருமே, அப்போ அந்த ஆபத்திலிருந்து இவர்களை தற்காத்து, இவர்களை பாதுகாத்து செங்கடல் வழியாக அவர்களை நடத்தி, செங்கடலில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இவர்கள் விசுவாசத்தை அங்கே பெரிதாக்கி விஸ்தாரமாக்கி தேவன் மேலே நம்பிக்கை வச்சு மோசேயின் மேலே அவர்கள் நம்பிக்கை கொடுத்து அதன் பிறகு பொறுமையாக அவர்கள் எந்த விதத்திலும் தளர்ந்து போகாதபடிக்கு அவர்களை தகுதியாக்கி, முதலாவது அவர் எதை பில்ட் பண்ணிட்டே வர்றார், எதை கட்டிக்கிட்டே வருகிறார்? கடவுள் மேலே அவர்கள் கொண்டு இருக்கிற விசுவாசத்தை கட்டி கொண்டே வருகிறார். அந்த விசுவாசம் கட்டப்பட்டு வருகிற நாட்களில் இப்போ ஒரு அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் எனக்கு வல்லவர், கர்த்தர் எனக்கு கிரியைகளை, எனக்கான காரியங்களை செய்து முடிப்பார் என்பது தெளிவு வந்த பிறகு இப்போ என்ன நடக்குது? இவங்க அந்த சூழ்நிலையில் யுத்தம் வருது. இதுவரை செங்கடல் அவர்களுக்கு எதிர்த்து நின்ன பொழுது இவங்க ஒண்ணுமே பண்ணல. கர்த்தர் யுத்தம் செய்தார். பார்வோன் சேனை இவர்களை துரத்தி கொண்டு வந்த பொழுது இவங்க ஒண்ணுமே பண்ணல. மோசே அழகா சொன்னா, நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் விடுதலையை காண்பீர்கள். நீங்க சும்மா இருப்பீங்க, ஒண்ணுமே பண்ணல. இது 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 அப்படியே கடந்து வந்து கொண்டே இருக்குது. எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு இன்றைக்கு முதல் முறையாக இவங்க என்ன சமாளிக்கிறாங்க? அமலேக்கியர் என்கிற சேனையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார். சும்மாவே வச்சுட்டே இருக்க மாட்டார் ஆண்டவர், நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவார். வாழ்க்கையில் சில யுத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங், பொருளாதாரத்தை கையாள்வதற்கு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தெரியல. எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறது, ஒரு குடும்ப நிர்வாகம்னா என்ன, அது புரியுதா? நான் பேசுறது ஒரே ஒரு விஷயம், அதுலேயே இவ்வளோ பெரிய யுத்தம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம். இந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் இதெல்லாம் மேலோட்டமாக இருக்கிற காரியங்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இதை விட பெரிய பிரச்சனைகள், பெரிய விதமான போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2025 பீட்டான ஒரு தலைமுறை வரப்போகுதுங்க. Zen Alpha is going through a major confusion in this world. Zen Alpha இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள கடந்து வந்து கொண்டே இருக்குதுங்க. இப்போ ஜென் பீட்டா வந்து அது என்ன பிரச்சனையை சந்திக்குமோ தெரியல. அவங்க விர்ச்சுவலாகவே வாழ்ந்துன்னு இருப்பாங்க போல இருக்குது. ரியாலிட்டி அம்மா தொட்டு பார்ப்பாங்க, டிங் இருக்கிற அம்மா. ஏன்னா அவங்க வாழ்றதே ஒரு மாயையான உலகத்துக்குள்ளே போயிடுவாங்களோன்னு ஒரு, ஏன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் டூ பேட். ஐ மீன் எல்லாத்துக்கும். அண்ட் தென் வி கெட் இன் டு அடிக்ஷன். இல்லை இன்னைக்கு நிறைய அடிக்ஷன். ஃபோனை கையில் பிடிங்கி எடுத்துட்டிங்கன்னா ஃபோனை, பிள்ளைங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருது தெரியுமா? நிறைய பிள்ளைங்க நீங்கள் மென்டல் அசைலமில் இருக்காங்க. நோமோஃபோபியான்னு, நோமோஃபோபியானா ஃபோனை கையில் எடுத்துட்டா அவங்க அவ்வளோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கையில் ஃபோன் இருக்கணுமா. இன்னும் சிலருக்கு இப்போ ஒய்ஃபை பிரச்சனை. ஒய்ஃபை அவங்களுக்கு டவர் ஃபோனில் ஒய்ஃபை கிடைக்கலன்னா தி கெட் மேட், அப்செட் ஆகிடுறாங்களாம். ஜெண்டரில் கன்ஃபியூஷன், சாப்பிட்ற சாப்பாட்டில் கன்ஃபியூஷன்.
என்னென்னவோ. I mean, like, we get so much of ஒரு சாதாரண ஆகாரத்தில் ஒரு கன்ஃபியூஷன், ரைட்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற மனநிலை இன்னைக்கு இல்லை. நீ பெருசா நான் பெருசா. பெரிய யுத்தங்கள் குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள யுத்தம், அப்பா அம்மாவுக்குள்ள யுத்தம், இல்லை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் யுத்தம், சபைகளில் இன்னைக்கு யுத்தம், யார் பெரியவன்ற போட்டி, பொறாமை, பிரச்சனைகள், தேசங்களில் இந்த பொறாமையினால என்ன தர்க்க பேதங்களினால ஏற்படுகிற யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் எதற்குமே நம்ம பழக்க வைக்கப்படலைன்னா அருமையானவர்களே மடிந்து போவோம். இஸ்ரவேல் முதலாக ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார்கள், ஒரு போரை சந்திக்கிறார்கள். சரிங்களா? அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். திடீர்னு வந்து அட்டாக் பண்றாங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவாவை கூப்பிடுறான். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். பட் there is a part that you and me have to play. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதை செய்யணும். ஸோ யோசுவா, நீ மனிதர்களை சேர்த்து கொண்டு, யுத்த வீரர்களை சேர்த்து கொண்டு நீ யுத்தத்துக்கு போ. நான் மலையின் உச்சியில் நிற்பேன், நான் தேவனை நோக்கி பார்ப்பேன். அந்த கோலை, எந்த கோல் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்ததோ, எந்த கோல் பார்வோனுக்கு எதிராக அத்தனை பெரிய அற்புதங்களை செய்ததோ, எந்த கோலை, அது கோலில் ஒரு அற்புதம் இல்லை, ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படியும் போது அங்கே வல்லமை நடக்குது. கோலில் ஒரு பெரிய வித்தியாசமானது மந்திரமோ மாயமோ இல்லை, தேவன் வல்ல பெரும் காரியங்களை அவர் ஒரு கட்டளை கொடுத்தார். இந்த கோலை நீ கையில் வச்சுக்கோ, அது உனக்கு ஒரு அடையாளம், அது உனக்கு ஒரு அடையாளம், அதை வச்சுக்கோ, இதை நீ பயன்படுத்த, நான் பெரிய காரியங்களை செய்வேன். மோசே சொல்றான், நான் மலை உச்சியில் நிற்கிற, நீ போய் என்ன செய்ய, யுத்தம் பண்ணு. ரைட்? 10ஆம் வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இங்க மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை உச்சியில் போய் நிற்கிறாங்க. யோசுவா கூட அவங்க இல்லை. they didn't have a mobile phone to guide Joshua. நல்லா விளங்குதுங்களா? யோசுவாக்கு கால் பண்ணி, ஹே யோசுவா, go to your left, attack on your right, put the people there man, அங்கே 10 பேர் போடு, அந்த 100 பேர் இந்த பக்கம் வர சொல்லு, டே இருறா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கே விளங்குதுங்களா உங்களுக்கு? யோசுவாக்கு லைவ் கமாண்டு கொடுக்க முடியாது. பேட்டில் ஃபீல்டில் யோசுவா நிற்கிறான், அங்கே அவன் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை உச்சியில் இருக்கிறார்கள். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன தகவல் தொடர்பு இருக்கிறது? இல்லை. இங்கே யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும். he has to take up the battle. அவன் யுத்தம் பண்ணணும். யுத்தம் is never going to be easy, right? யுத்தம் எப்பொழுதுமே எளிதானதாக இருக்க போவதே கிடையாது. ஆனால் இந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிப்பது? கொஞ்சம் முக்கியமான போராட்டங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு யோசுவாக்குள்ள. அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய வேண்டும்? பட் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். சொல்றாரு, நீ போ, நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய, மற்றதை நான் செய்கிறேன். என்ன செய்கிறாங்க? 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயும் ஆரோனும் ஊரும் போய் அங்கே மலை உச்சியில் நின்றுட்டு மோசே தன்னுடைய கரத்தை நீட்டி தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் தேவனை நோக்கி பார்த்து காத்திருந்த பொழுது, இவன் தேவனை சார்ந்திருந்த பொழுது யோசுவா ஜெயித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா விளங்குதுங்களா? மோசே தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது யோசுவா ஜெயிக்கிறான். மோசேயுடைய கரம் தளர்ந்து போகும் பொழுது அமலேக்கு மேற்கொள்கிறான். அப்போ இங்கு போராடுகிறவர்களாலே ஜெயம் இல்லை. நல்லா விளங்குதுங்களா? போராடுகிற யோசுவாவாலும் யோசுவாவுடைய மக்களாலும் இல்ல விடுதலை. விடுதலையும் வெற்றியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. மோசே கர்த்தரை சார்ந்து உயர்த்தி தேவனை தேடிக்கொண்டிருந்த பொழுது இவர்கள் மேற்கொள்கிறார்கள். பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமான காரியங்க. மோசே கைகள் தளர்ந்து போகுது. அவன் கை கீழே இறங்கும் போது அமலேக்கு மேற்கொள்கிறார்கள். இவங்களுக்கு தெரியும் மோசேயினுடைய கை உயர்ந்திருக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மோசேயின் கரங்கள்
உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்த ஆரோனும் ஊரும், இதுக்கு தான் கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் அவசியம். உடன் ஊழியர்களுடைய சப்போர்ட் பாருங்க. இந்த விஷயத்தை மோசே சொல்லலை. 12ஆம் வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள், யார், ஊரும் ஆரோனும், அவர்கள் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரம் இறங்கவே இல்லை. அந்த கரம் இறங்கவே, கரத்தை அப்படியே வச்சிருக்கணும். அது என்னால் முடியாது, மோசேயாலையும் முடியாது. கரத்தை அப்படியே தூக்கி பிடித்து ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்க முடியல. அப்போ ஆண்டவர் இதை என்ன எதிர்பார்க்கிறார்? எதுக்கு அந்த ஆண்டவர் இப்படி சோதிக்கணும்? கையை இறக்கி விட்டாதான் என்ன கண்டுக்க மாட்டாரா? இல்லை, நீ தேவனை சார்ந்து இருக்கிறாயா என்பதை தேவன் பரீட்சை பார்க்கிறார். விசுவாச பரீட்சை நமக்கு நடக்கும் பொழுது, இந்த யுத்தங்களை நாம் சமாளிக்கும் பொழுது, சந்திக்க நேரிடும் பொழுது, தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறார். அவர் இறக்குகிறார், அவர் ஜெயத்தை தருகிறார், விடுதலை அவர் கட்டளையிட்டு தருகிறார். ஆனால் இங்கே ஆரோன் மற்றும் ஊர் அவர்களுடைய ரோல், அவங்க செய்த காரியம் மிக மிக அத்தியாவசியமானது. ஏன்னா இஸ்ரவேல் ஜெயிப்பதற்கு, இஸ்ரவேல் மடங்கடியாமல் அவன் தோற்று போகாமல் இருப்பதற்கு, அவனுடைய வெற்றிக்கு எது அவசியம் என்பதை மிக தெளிவாய் உடன் ஊழியர்களாக இருந்த ஆரோனும் ஊரும் அறிந்தவர்களாக, மோசே நீ கொஞ்சம் உட்காரு அப்படி சொல்லியிருக்கலாம். மோசே கை வலிக்குது அவனுக்கு, பரவாயில்ல ஓரமாக உட்காரு, நான் கை தூக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் கை தூக்குறேன், அப்புறம் நான் கை இறக்கிடுவேன். ஊரு நீ கை தூக்கு கொஞ்ச நேரம், அப்புறம் நீ இறக்கிக்கோ, மோசே இப்போ நீ தூக்கு, அப்படி போயிருக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனுக்கு அவங்க போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன கட்டளை மோசேக்கு கொடுத்தது. யூ கான்ட் சேஞ்ச் த ரோல் பிளே, யூ கான்ட் சேஞ்ச் த ரோல், ரைட்? ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். யூ கான்ட் சேஞ்ச் இட். இட்ஸ் பெட்டர் நாட் டு சேஞ்ச் இட். ஆண்டவருடைய பார்வையில் அவர் அவங்கள மட்டமாக என்ன செய்யறது இல்லைங்க. அவர் லட்சக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மாதிரி தெருவில் நின்று தானே ட்ராக்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கவே மாட்டார். 2 காசை போட்ட ஏழை விதவையை தான் பாராட்டினார். அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். நமக்கு என்ன பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறார், அதில் செயல்படும். அடுத்தவங்களே பார்த்துன்னு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தயவு செஞ்சு அதை மாற்ற வேண்டாம். நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உண்மையாக செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருந்து உண்மையாக அதை செய்வீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். பட் உண்மையாக இருக்கணும். மோசேயும் ஆரோனும் ஊரும் அங்கே போட்டி போடலை. மாறாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பை அறிந்தவர்களாக மோசேயை தாங்கி பிடிக்கிறார்கள். மோசே, உம்முடைய கரம் உயர்ந்து இருக்கட்டும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஆரோன் தான் அண்ணன், மோசே தம்பி. ஆரோன் மூத்தவன், சரிங்களா? நான் திக்குவாயின்னு சொன்னவன் மோசே. இவனுக்காக பேசினவன் ஆரோன். ஆரோன் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், மோசே கொஞ்சம் உட்காரு, பரவாயில்ல ஓரமா இரு, பார்த்துக்கலான்னு. மோசையும் ஆரோனும் அருமையாக தங்கள் காரியத்தை செய்கிறார்கள். கல்லை எடுத்துகிட்டு வந்து போட்டு மோசையை உட்கார வைத்து தங்கள் கரங்களை பிடித்து உயர்த்தி, மோசேயின் கரங்களை உயர்த்தி வைத்து அவனை ஜெபிக்க தூண்டின பொழுது, அவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். 13ஆம் வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். சொல்றாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் விக்டரி. ஒரு ஜெயம் வந்துருச்சு, இனிமேல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை, யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு, வெற்றி பெற்றுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் யோசுவாக்கு இதை எழுதி கொடு அப்படிங்கிறாரு. ஏன்பா எழுதி கொடுக்கணும்? அவர் சொல்றாரு, let it be written as a token, as a sign for யோசுவா. யோசுவாவுக்கு இது நினைப்பூட்டலாக இருக்கட்டும். ஏன்னா அவன் அநேக யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அவன் அநேக யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். ஜெயம் கொடுக்கிற தேவன் அவனோடு உண்டு
என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். எப்படியாக யுத்தத்துக்கு பழக வேண்டும் என்பதையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் முன்னேறி சென்று ஜெயம் பெறுவதற்கு நான் அவனோட கூட இருப்பேன். அவன் இஷ்டத்துக்கு யுத்தம் பண்ணக்கூடாது. நான் அவனுக்கு சொல்லுகிற விதமாக அவன் யுத்தம் செய்வானே, ஆனால் வெற்றியை தருவேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மன அழுத்தத்தோடு வந்திருக்கிறீங்களோ, என்ன கேள்விகளோடு வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியங்களும் உங்களை அலக்களித்து கொண்டு இருக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதே, பயப்படாதே. யோசுவாவின் தேவன் நம் தேவன், மோசேயின் தேவன் நம் தேவன். அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 15ஆம் வசனம், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஆண்டவருக்கு ஒரு பெயர் அவங்க கொடுக்குறாங்க. யெகோவா நிசினா என்ன அர்த்தம் தெரியுமா? காட் இஸ் மை பேனர். அவர் என் கோட்டை, என் கொடின்னு அர்த்தம். எப்போ உங்க கொடி பறக்கும் மேலே? வெற்றி பெற்ற பிறகு யார் ஜெயிச்சாங்களோ அவங்க கொடி தான் பறக்கும் இல்லையா? கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியாக இருக்கும் பொழுது நம்முடைய கொடியை எப்பவுமே என்ன செய்ய முடியாது, யாராலையும் இறக்க முடியாது. பிரிட்டிஷ் எம்பையரில் சன் நெவர் செட்ஸ்ன்னுவாங்க. ஒரு காலத்தில் இந்த பரங்கியர் சொல்றதோட வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்களுடைய அரசாட்சி அல்லது ஆளுகை உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தபடினால அவங்க ஆளுகையில், அரசாட்சியில் சூரியன் எப்போவுமே ஒரு இடத்துல சூரியன் போயிடுச்சுனாலும் இன்னொரு ஆளுகை செய்கிற இடத்துல சூரியன் வந்துடும். அப்படியாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படிப்பட்ட இங்கிலாந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் அது கடந்து போய் கொண்டிருக்குது. அதனுடைய கோட்டையும் கூட கீழே இறங்கிருச்சு. இன்னைக்கு அமெரிக்கா ஒரு கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய கொடி ஒரு காலத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவனுடைய கொடி எப்பொழுதும் உயர்ந்தே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கொடி ஜெய கொடியாக இருக்கும். யெகோவா நிசி நம்முடைய கொடியாக இருக்கிறார். பிராக்டிக்கலாக நான் எப்படி இந்த யுத்தங்களை மேற்கொள்வது? மோசே இருந்தாருங்க, அவர் ஜெயித்தாரு, ஜெபித்தாரு. யோசுவா சண்டை போட்டான். நல்லா விளங்குதுங்களா? யோசுவா நான் ஜெபம் பண்ணலேன்னு சொல்லலை. யோசுவா கடினமான வேலையை செய்கிறான். போய் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு சண்டை போடுற வேலையை அவன் செய்கிறான். அவன் கூட வந்த மக்கள் அந்த வேலையை செய்தாங்க. மோசே தான் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்தார். ஆரோனும் ஊரும் அவர்கள் மோசேக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் ஒற்றுமையோடு கூட ஒன்றிணைந்து ஒரு காரியத்தில் ஈடுபட்ட பொழுது கர்த்தர் ஜெயத்தை தந்தார். கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கை தளரும் பொழுதெல்லாம் அமலேக்கு மேற்கொண்டான். எப்பொழுதெல்லாம் கரங்கள் உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவர்கள் கரங்கள் உயர்ந்திருந்ததுனாலே அவர் ஜெயத்தை கொடுத்தார். அருமையான தேவ ஜனமே, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய யுத்தம், வாசிக்கலாங்களா? நம்மளுடைய யுத்தம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 10ஆம் வசனத்திலிருந்து, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. We have a battle to battle. We have a war to face as believers. விசுவாசிகளாக நாம் மேற்கொள்ள வேண்டிய, எதிர்கொள்ள வேண்டிய போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டு. ஒரு விஷயம் கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிற காரியம் அல்லது வேதனை திட்டமாய் காண்பிக்கிற காரியம், we don't fight for victory, we fight from victory. நாம் ஜெயத்துக்காக போராடவில்லை, ஜெயம் பெற்றவர்களாய் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனால் இந்த பிசாசையும், இந்த பிசாசின் துரைத்தனங்களையும், இந்த பிசாசின் அதிகாரத்தையும், இந்த பிசாசின் வஞ்சகத்தையும், இந்த பிசாசினாலே உலகத்திலே ஊடுருவி இருக்கிற பாவத்தையும் அதன் சம்பளமாகிய மரணத்தையும் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து ஜெயித்து தன்னுடைய கொடியை ஏற்றி ஜெய பிரபுவாக வீற்றிருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெற்றி சிறந்து விட்டார். வெற்றி சிறந்தவர்களாக அவரை நம்பி, அவரை விசுவாசித்து அவரிலே முன்னேறி செல்கிறவர்கள் நாம் போராடுகிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம்
ரோமர் 5ஆம் அதிகாரம். பலவிதமான போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அதில் 6 விதமான சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். சர்வாயுத வர்க்கம் ஒரு வேளை புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சண்டைக்கு போகும்போது இந்த ஆர்மர்ஸ் போடுவாங்கல்ல, கேடகம் வச்சுருப்பாங்க, பட்டயம் வச்சுருப்பாங்க, ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, இல்லை பிரஸ்ட் பிளேட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க மார்க்கவசங்கள் அதெல்லாம் சேர்ந்தது. ஓகே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ நம்பிக்கை எப்படி வருது? There is a process for us to build the faith. நம்முடைய விசுவாசம் கட்டப்படுவதற்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை வேதம் நமக்கு இப்படியாக காண்பிக்கிறது. உபத்திரவம் என்னத்தை கொண்டு வருகிறது? உபத்திரவம் எதை கொடுக்குது? பொறுமையை கொடுக்குது. பொறுமை எதை கொடுக்குதுங்க? பொறுமை எதை கொடுக்கணும்? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி பொறுமை எதை கொடுக்கணும்? அதான் பொறுமை வந்துடுச்சு இல்லை, இங்க பரீட்சையை கொடுக்குது. சஃபரிங் ப்ரொடியூசஸ் என்டியூரன்ஸ் and endurance produces character. பரீட்சைன்னு சொல்லும்போது அது என்ன பரீட்சை நமக்கு விளங்கலை, அதனால ஆங்கிலத்துக்கு நான் ஸ்விட்ச் அவுட் பண்ணேன். உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது, பொறுமை கேரக்டரை உண்டு பண்ணுது, குணாதிசயத்தை நம்மை உருவாக்குது, நம்மளை கட்டுது. ரைட்? அது என்ன விளங்குதுங்களா? உபத்திரவம் நமக்கு வரும்போது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போராடி பார்க்குறோன்னா ஒரு கட்டத்தில் தேவனை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு பொறுமைக்குள்ளாக, இந்த பொறுமை அப்படின்னு சொல்லும்போது பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, என்டியூரன்ஸ் ஆர் பெர்சிவியரன்ஸ். அது அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டே தேர், யூ ஹேவ் டு ஸ்டே இன் மிட்ஸ்ட் ஆஃப் தட் ஃபியர்ஸ் பேட்டில். அந்த யுத்தத்துக்கு ஊடாக நாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். உபத்திரவம் வருது, உபத்திரவத்துலேருந்து ஓடி போயிருன்னு சொல்லலை. இட் சேஸ் என்டியூர், என்டியூர் தட். தப்பிச்சு ஓடுறதுக்கான வழியை சொல்ல ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐ நோ உபத்திரவம் உனக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஓட முயற்சிக்காத, அங்கேயே இரு. தட் இஸ் என்டியூரன்ஸ். அதுதான் பொறுமை. தப்பிச்சு ஓட முயற்சிக்காத, இரு அதில். அப்படி இருக்கும்போது நான் உன்னை உருவாக்குகிறேன், நான் பரீட்சையை கொடுத்து உன்னை ஒரு கேரக்டரா, உன்னை ஒரு பர்சனாலிட்டியாக டெவலப் பண்ணுறேன், உன்னை நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் ஊடாக நாம் கடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்மை மெருகேற்றுகிறார். தங்கம் பியூரிஃபை ஆகணும்னா, பழுது இல்லாமல், கரை இல்லாமல், அழுக்கு இல்லாமல் வரணும்னா அது நெருப்பை கடந்து வரணும், அது தண்ணியாக மாறணும். தண்ணியாக மாறும்போது தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்க முடியும், கசடெல்லாம் எடுக்க முடியும். அப்போ அந்த பொன் சுத்தமாவதற்கு புடமிடப்படுகும் போது அது ஓடி வந்துருச்சுன்னா அது அழுக்கோடு தான் இருக்கும். ஆனால் அந்த பொன் புடமிடப்படும் பொழுது, அது உள்ளேயே தங்கி இருக்கும் பொழுது, அந்த சூட்டிலேயே இருக்கும் பொழுது அது மெருகேறுகிறது, அது சுத்தம் செய்யப்படுகிறது. அது பொண்ணு இன்னும் அதிகமாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை கடைசி அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு அந்த பொண்ணை எப்படி பார்ப்பாங்களாம், இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, அன்றைக்கி அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எந்திரங்கள் இல்லை. அதனால் எப்படி பொண்ணு தூய்மையான பொண்ணுன்னு எப்படி பார்ப்பாங்களாம், அதை தட்டு மாதிரி பண்ணிடுவாங்களாம். அதை எடுத்து வார்த்த பிறகு அதில் பார்த்தா அவர்களுடைய முகம் தெரியணுமா, அவர்களுடைய முகம் பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெளிஞ்சா, அது தெளிவாக தெரிஞ்சதுன்னா அது சுத்தமான பொன், சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்வாங்களாம். அப்போது ஆண்டவர் இந்த பரீட்சையை நமக்கு அனுமதிக்கும் பொழுது இதனூடாக நம்மை முதலாவது நம்மள பொறுமையை உண்டு பண்ணுகிறேன். உபத்திரவத்தினூடாக நான் உனக்கு பொறுமையை உண்டு பண்ணுகிறேன். இந்த பொறுமை உன்னில் கேரக்டரை உண்டு பண்ணும். இட் வில் மேக் யூ அ பர்சன். அந்த நம்பிக்கை, கர்த்தர் நம்மிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கை, அவருடைய அன்பு நிமித்தம், அவர் எல்லாவற்றையும் எனக்காக
செய்து முடிப்பார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்கிற வெற்றியின் அறைகூவல் நமக்கு நம்பிக்கை தரும். ஏன்னா அவர் அன்பான தேவன். அல்லேலூயா. பல நேரத்தில் நாம் தோற்று போகலாம், நாம் வீழ்ந்து போகலாம், நாம் இடறி போகலாம், நாம் தவறி போகலாம். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்பு மாறாததாக இருக்குது. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது அவர் நம்முடையவராக, ரொம்ப அழகாக சொல்லுது வேதம், இவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்கள் தேவனா. ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூடவே இருப்பேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த அக்கினி சூளையில் போட்ட பொழுது ராஜாவோட மனசை மாற்றிருக்கலாம். இல்லை தூக்கி போடுறவங்களாவது நாங்கள் தூக்கி போட மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். இல்லை பயங்கரமாக மழை பெஞ்சு அதை என்ன செஞ்சுருக்கலாம், அணைச்சிருக்கலாம். இல்லை காற்றடிச்சு அந்த நெருப்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் அது எதுவுமே பண்ணலை. நெருப்பில் தூக்கி போடுற வரைக்கும் இருந்தார் அமைதியாக. தூக்கி போடும்போது நான் நினைக்கிறேன் இவனுங்க உள்ளே போகும்போதே அவர் இருந்திருப்பார். அங்கே ஒவ்வொருத்தனையும் தூக்கி போடும்போது அவர் தான் கை பிடிச்சி கூப்பிட்டுருவார். கமின் கமின், வா ஜாலியாக இருக்குது, வா உள்ள பாரு அப்படின்னு சொல்லி 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டா, இவர் கூட இருந்ததுனால இந்த 3 பேர் எப்படி இருக்கிறானு அக்கினி சூளையில் ஜாலியாக உள்ள வந்துருக்கிறானுங்க, உள்ள வாக்கிங் போகிறானுங்க. இதை நேபுகாத்நேச்சார் பார்த்து வயிறு எரியுது இவனுக்கு. டேய் என்னங்கடா வெளியே தான் திமுறா நிற்கிறீங்கன்னு பார்த்தா நெருப்பில் தூக்கி போட்டாலும் திமுறா சுற்றுறீங்க, ஒளாத்துறானுங்க பற்றியா இவனுங்கள. போய் ஒரு நான் நினைக்கிறேன் கோவத்தில், டேய் உள்ளே போய் அவனை கூட்டின்னு வாடான்னு சொல்லிட்டு போல இருக்கு. எவனையாவது பிடிச்சி டேய் போய் கூட்டின்னு வாடா அப்படின்னு அவன் ஓடி இருப்பான். சரி நீயும் வேணாம், உன் ஊரும் எனக்கு வேணாம், நெருப்புக்குள்ளே போய் கூட்டின்னு வர சொல்கிறேன். மனுஷனாயா நீ ராஜாவாவது மண்ணாங்க கிடையாது, நான் வரல. விளங்குதுங்களா? அவனை தூக்கி போட்டவங்க அந்த அந்த அனல் தாங்க முடியாமல் செத்துட்டாங்க கருகி. ஆனால் தூக்கி போட்டவங்க அழிந்து போனார்கள், கர்த்தருக்குள்ளாக நின்றவர்கள் உறுதியாக நின்றார்கள். அவங்க வெளியே வரும்போது வேதம் சொல்லுது, அவங்க முடி கூட பொசுங்கலையா, அந்த இந்த எரியிற வாசனை வரும் இல்லைங்களா, சாம்பல் வாடை, அது கூட அவங்க மேலே இல்லையா, அவங்க வஸ்திரத்தில் இல்லையா. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஹி கிரியேட்டட் அ கேரக்டர் இன் தம். அவங்களுக்குள்ள ராஜாவே எங்கள் தேவன் உம்முடைய கைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவரையே வணங்குவோம், வேறு யாருக்கும் எங்கள் தலையை நாங்கள் வணங்க மாட்டோம், அவரே தேவன் என்ற அந்த நம்பிக்கை. நம்பிக்கை இதுதான் சொல்லுது. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நாமளும் மேன்மை பாராட்ட வேண்டும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். God took the battle for you and me. தேவன், எங்கள் அப்பா பேசும்போது, அது எப்படி சார் அவர் வந்து செத்துட்டாருன்றாங்க, உயிரோடு இருக்கிறாருன்றாங்க. மரணம் இல்லாதவர் உங்களுக்காக எனக்காக மரிப்பதற்காக மாத்திரம்தான் சரீரத்தில் வந்தார். அவர் சரீரத்தில் வரலைன்னா மறிக்க முடியாது. ஆகையினாலே இந்த தாழ்மையின் ரூபத்தை எடுத்து இந்த உலகத்தை, மரணத்தை ருசி பார்ப்பதற்காக வந்தார். ஆனால் அவர் தேவன். மரணத்தை ருசி பார்த்தது மாத்திரமில்லை, வெற்றி சிறந்தவராக 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இது எப்படி சார் நீங்கள் நம்ப முடியும்? உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கும் தன்னை உயிர் தெழுந்தவராக காண்பித்து கொண்டே இருக்கிறார். நான் நிறைய சொல்லலாம், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெற்றியை தருகிற தேவன் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். எப்படி ஒரு தீவிரவாதிக்கு, இஸ்லாமிய தீவிரவாதியாக இருந்த ஒருத்தனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறையில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அவன் கேட்கிறான், குரானை வாசிக்கிறான். குரானில் ஈசா நபி பெரிதாக தெரியப்படுகிறார். அந்த ஈசா நபியை இது யார் நீன்னு கேட்குறான். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கிறது. சாட்சி இருக்குது. கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்காக பிசாசின் சேனைகளை முறியடித்து நித்திய வாழ்வு என்கிற பரிசை இலவசமாய் பெற்று கொடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாக
நம்மோடு கூட இருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை கஷ்டப்பட விட்டுட்டு ஒதுங்கி நிற்கிற தேவன் இல்லை, நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, உபத்திரவம் பொறுமையை உங்களில் உண்டு பண்ணணும். இந்த பொறுமை உங்களில் பரீட்சையை உண்டு பண்ணும். யூ வில் பிகம் காட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். இதை நாம் கடந்து வந்த பொழுது எப்படி இருப்போம்? நம்மை பார்க்கும் பொழுது எப்படி தங்கத்தில் பார்க்கிறவருடைய முகம் தெரியுமோ அப்படியாக நம்மை பார்க்கும் பொழுது நம்மளை யார் தெரிவா? இயேசு தெரிவார். இன்னைக்கு உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது. இயேசு நல்லவர் தான், ஆனால் இயேசுவை போல யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. இயேசுவை காண்பிக்க நீங்கள் நான் ஆயத்தமா? உபத்திரவத்தின் ஊடாக பொறுமையை தரித்து கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளான குணசாலிகளாக மாறுவோம் என்று சொன்னால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், நம்ம சக்திக்கு மீறினதாக இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் நிச்சயமாய் ஜெயம் தர வல்லவராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தம் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் சாமி. கல்வாரி சிலுவையிலே எல்லா போராட்டங்களையும் எங்களுக்காக மேற்கொண்ட தேவன் நீர். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின்படி கர்த்தாவே உம்முடைய அழைப்பிலே உறுதிப்பட்டு இருக்கவும், கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடவும், உபத்திரவத்தின் ஊடாக நாங்கள் கடந்து வரும் பொழுது பொறுமையை கற்றுக்கொள்ளவும், அதனாலே பரீட்சை பார்த்து தேறினவர்களாய் மாறவும், அதிலே எங்களுக்கு நம்பிக்கை நிறைவு பெற்றிருக்கவும், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டீர் என்கிற அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி வேதத்திலே தியானிக்கிறோமே. நாங்கள் வெட்கப்படாதபடி இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே உயர்ந்து விளங்க யெகோவா நிசி எங்கள் கொடியாக, எங்கள் சின்னமாக, எங்கள் வெற்றியின் ஜெயதுனியாக மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.